ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த பகலும் வெறும் சீரிஸோட 4வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல குவான் அந்த ஸ்ப்ரீ கில்லர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருந்திருப்பான். அவன் கொலை பண்ண ஃபர்ஸ்ட் விக்டிமோட ரூம்மேட்டா இருந்தவன் தான் அந்த ஸ்ப்ரீ கில்லர். அவனோட பேரு யுவான். ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் டெலிவரி பண்றவனா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு நேரா அவனோட வீட்லயே போய் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த அந்த கில்லர் தெரிஞ்சுக்கிட்டு குவானோட வீட்டை கண்டுபிடிச்சு அவன் ஜியானோட தலையிலேயே துப்பாக்கி வச்சுட்டு குவானை இங்க வர சொல்லி மிரட்டுறான். இவனும் அங்க போறான். எதுக்காகடா எல்லாரையும் கொலை பண்ண அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாரும் கரப்பாம்பூச்சி, அதனாலதான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றான். வீட்டை விட்டு வெளியவே வராம வீட்டுக்குள்ள இருட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கவங்க மனுஷங்களே கிடையாது. அவங்க எல்லாம் கரப்பாம்பூச்சி தான். கரப்பாம்பூச்சிக்கு வாழ்ற தகுதியே கிடையாது. அதனாலதான் கொலை பண்ணேன். நான் ஒன்னும் கொலையெல்லாம் பண்ணல. கரப்பாம்பூச்சியால தற்கொலை பண்ணிக்க முடியாது இல்லையா? நான் அவங்க சாவறதுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன். ஏன்னா சீக்கிரமா அவங்க செத்து போய் மறுபிறவிலியாவது மனுஷங்களா பிறப்பாங்க இல்லையா? அதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா உண்மையான ரீசன் இவன் அவங்கள பார்த்து பொறாமப்பட்டிருக்கான். ஏன்னா இவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு. இவன் நிறைய கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறான், பணம் சேர்க்க பார்க்கறான். ஆனா இவனோட உடம்பு ஹெல்தியா இல்ல, சீக்கிரமா சாக போறான். ஆனா அவனுங்க எல்லாம் ஒரு வேலையும் பாக்குறதுல, வீட்லயே உட்காந்து தின்னுட்டு இருட்டிலேயே இருக்கானுங்க. வீட்டை விட்டு வெளியே வரதே இல்ல. உடம்புல உழைப்புன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அப்படி இருந்தும் அவனுங்க எல்லாம் ரொம்ப ஹெல்தியா இருக்காங்க இல்லையா? அதனால அவங்க மேல பொறாமப்பட்டு தான் நான் அவங்கள கொலை பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தையுமே அவன் ஒத்துக்கிறான். சரிடா, இப்ப எதுக்காக இங்க வந்த அப்படின்ற மாதிரி குவான் கேக்குறானா, என்னை சுத்தி ஒரு சந்தேக வளையத்தை நீ தானே போட்ட. இப்போ அந்த சந்தேக வளையத்துல இருந்து என்னை வெளியவும் நீ தான் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றான். நான் எதுக்காகடா அப்படி பண்ணணும்? அது மட்டும் இல்லாம நீ தான் எல்லா கிரைம் ஸ்பாட்லயும் எவிடன்ஸ் மலை மாதிரி குவிச்சு வச்சுட்டு வந்திருக்கே. நீ குற்றவாளி இல்லன்னு சொன்னா சின்ன பிள்ளை கூட நம்பாதுடா. நான் எதுக்காக உன்னை காப்பாத்தணும்? உன்னை நான் காப்பாத்தி விடுவேன். அதுக்கப்புறம் நீ போய் இன்னும் 4 பேர்த்த கொலை பண்ணுவியா அதுக்கா அப்படின்ற மாதிரி குவான் சொல்றான். நீ ரொம்ப நல்லவன் மாதிரி எல்லாம் பேசாத. ஏன் நீ உன் தம்பியை காப்பாத்தல? அவனும் தான் கொலைகாரன், நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கான். ஆனா அவனை காப்பாத்தி நீ வீட்டுக்குள்ள வச்சிருக்கல, அதே மாதிரி என்னையும் காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். யாரு சொன்னா அது என் தம்பின்னு? அவன் என் தம்பிலாம் இல்ல, அவன் என் அண்ணன். அவன் ஜியான் கிடையாது, குவான். நான் தான் ஜியான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா இவன் இங்க போய் தான் சொல்றான். இவன் உண்மையிலேயே குவான் தான். ஏன்னா குவான் தானே பகல்ல வெளியில போவான், ஜியான் நைட்ல தானே வெளியில போவான். இவன் இப்ப வெளியே இருந்து தானே வந்திருக்கான். சும்மா அந்த கில்லரை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நான் தான் ஜியான், அங்க உட்கார்ந்து இருக்கிறது தான் குவான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த கில்லரும் கன்ஃபியூஸ் ஆயிடுறான். டேய் என்னடா ஏமாத்துற? இல்ல நீ என்ன ஏமாத்த பாக்குற, போய் சொல்ற அப்படின்ற மாதிரி இவன் இங்க கத்திக்கிட்டு இருக்கான். அதே சமயம் அங்க அவனோட வீட்டுல நம்ம போலீஸ் டீம் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? சூடாமணி அவசர அவசரமா போய் கேப்டன் ஜோகாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு வரா. எங்கம்மா என்ன கூட்டிட்டு போற அப்படின்னு கேட்டா, வாங்க சார் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி எல்லாம் இருக்கிற ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறா. இங்க பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி காமிக்கிறா. ஸ்டார்டிங்ல சூடாமணியும் குவானும் அந்த விக்டிமோட காரை கண்டுபிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கில்லர் பின்னாடியில இருந்து கத்தியோட இவங்களை அட்டாக் பண்ண வந்திருப்பான். ஜோகோ அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்ததும் அப்படியே அவன் எஸ்கேப் ஆகி போயிருப்பான் இல்லையா? அந்த சீனு தான் அங்க ரெக்கார்ட் ஆகி இருக்கு. அதுதான் காமிக்கிறா. ஓ, இப்போ உங்க 2 பேரோட உயிரை நான் தான் காப்பாத்திருக்கேன்னா, நீங்க 2 பேரும் எனக்கு கடமைப்பட்டிருக்கீங்கப்பா, உங்களை நான் காப்பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜோகோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அவன் ஒரு விஷயத்தையே ரியலைஸ் பண்றான். ஆக்சுவலா அந்த கில்லர் குவானை கொலை பண்ண வந்திருக்கான். ஏன்னா குவான் இவனை கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கறதுனால குவான் அவன் கொலை பண்றதுக்காக அங்க வந்திருக்கான். அப்படி பார்த்தா குவான் இங்க இல்ல, அவன் தனியா வீட்டுக்கு போயிருக்கான். அப்படின்னா அவனோட உயிர் இப்பவும் ஆபத்துல இருக்குன்னு தானே அர்த்தம். உடனே குவானுக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவளும் போன் பண்றான். அங்க குவானுக்குமே போன் வருது. ஆனா அந்த கில்லர் போனை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அதனால குவான் போன் அட்டன் பண்ணலையா? ஜோகோ உடனே அவனோட டீமை கூப்பிட்டு குவானை காப்பாத்துறதுக்காக அவனோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட வீடு இவனுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி போன எபிசோட்ல காமிச்சாங்க. ஆனா இந்த தடவை அவனோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கானா, எப்படி அவனுக்கு குவானோட வீடு தெரிஞ்சதுன்னு தான் தெரியல. இங்க குவானுக்கு ஜோகோ கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கா. இவன் பாக்கெட்ல இருந்து போனை எடுக்க போறான். அந்த கில்லர் போனை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இங்க பாரு, என்னால உன்னோட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற முடியாது. நீ தேவையில்லாம என்கிட்ட விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. பேசாம என் வேலையை பார்க்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போன் எடுக்கிறான். டேய் என்ன பண்ற அப்படின்னு கத்துறானா. ஒன்னும் பண்ணலடா, யாரு போன் பண்றாங்கன்னு பாக்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்து பாக்குறான். ஜோகோ கிட்ட இருந்து தான் கால் வருது. கேப்டன் தாண்டா கால் பண்றாரு. போன் அட்டன் பண்ணலன்னா அவர் தப்பா எடுத்துக்குவாரு. கொஞ்சம் பொறு, நான் போன் அட்டன் பண்றேன் அப்படின்னா அவன் போன் அட்டன் பண்ணக்கூடாது. போன் அட்டன் பண்ணினா உன் தம்பியை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் முன்னாடி துப்பாக்கி வச்சுட்டு இல்ல உன் அண்ணனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவன் தான் அண்ணன் சொல்லி வச்சிருக்கான் இல்லையா? அவனை கொல்றதா இருந்தா தாராளமா கொண்டுக்கூடா, தயவு செஞ்சு கொல்லுடா. ஏன்னா நீ அவனை கொன்னுட்டேன்னு வச்சுக்கோ, நான் தப்பிச்சிருவேன். நான் நிரந்தரமாவே குவானா மாறிடுவேன். போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீயும் என் தம்பியும் கூட்டு சேர்ந்துதான் எல்லா கொலையும் பண்ணுவீங்க. ஒரு அண்ணனா, ஒரு போலீஸ்காரனா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்க எல்லாரையும் வெளியே எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி நான் காமிச்சுக்குவேன். இவ்வளோ நாளா ஜியானா ஒரு கொலைகாரனா தலைமறைவா என்னால வாழவே முடியல, கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் ஒரு நல்லவனா, ஒரு போலீஸ்காரனா குவான்ற பேர்ல நிம்மதியா நான் வாழ்வேன். தயவு செஞ்சு அவனை கொண்டுடு அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த கில்லருக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. அவன் அழவே ஆரம்பிச்சிடுறான். டேய் ஒழுங்கா என்ன காப்பாத்துடா, இல்லன்னா நான் உனக்கு கொண்டுடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு போய் ஜியான் முன்னாடி நின்றானா. அவன் டக்குன்னு துப்பாக்கியை பிடிச்சி அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். குவான் பின்னாடில இருந்து வந்து அந்த கில்லரை பிடிக்க பாக்குறான். அவன் பிடிச்சி ஒரு ரேக் மேல தள்ளி விட்டுடுறானா. அதனால அவன் போய் மண்டையிலேயே இடிச்சு குவான் அங்கேயே மயக்கமாக்கிடுறான். இங்க ஜியான் தான் அந்த கில்லர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். செம்மையா சண்டை போடுறான். இவன் ஆர்மிக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டானாமா. அதனாலதான் இப்படி எல்லாம் சண்டை போடுறான் போல இருக்கு. அவன் கூட சூப்பரா சண்டை போட்டு அவனை மட்டையாக்கி விட்டுட்டு ஜியான் வந்து தண்ணி
தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த கில்லர் மெதுவா அவனோட கத்தியை எடுக்க போறான். அப்போ குவான் எந்திரிச்சு வந்து அவன் கையிலேயே ஒரு உதைய விடுறான். கரெக்டா அந்த சமயத்துல அவங்க வீட்டுக்கு வெளியே போலீஸ் சைரன் சத்தம் கேக்குது. ஜோகோ வந்துட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க குவானும் ஜியானும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்களா. அந்த சமயத்துல இந்த கில்லர் என்ன பண்றான், டக்குன்னு குவானை பிடிச்சிட்டு அப்படியே ஜன்னல் வழியா வெளியில குதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றான். குவானை பிடிச்சு தள்ளிக்கிட்டே போய் அந்த ஜன்னல் வழியா கீழேயும் விழறான். ஆனா குவான் டக்குன்னு ஜன்னலை இறுக்கமா புடிச்சுக்கிறான். அதனால அந்த கில்லர் மட்டும் கீழே விழுந்துடுறான். குவான் தப்பிச்சிடுறான். அந்த கில்லர் நேரா போய் ஜோகோவோட கார் மேலேயே விழறான். அவ்வளவுதான், அங்கேயே அவன் ஸ்பாட் அவுட். அதுக்கப்புறம் ஜோகோவோட டீம் ஃபாரன்சிக்னு எல்லாருமே வந்து குவானோட வீட்டுல தேடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஜியான் அவன் எங்க ஒளிய வச்சான்றதுதான் தெரியல. ஏன்னா அங்க குவான் மட்டும் தான் இருக்கான். எல்லாரும் அந்த கிரைம் சீன்ல கிரைம்கான எவிடன்ஸ் தேடிட்டு இருக்காங்க. ஆனா டாக்டர் யானா மட்டும் ஜியான் இருக்கானா அப்படின்றதுக்கான எவிடன்ஸா பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க இருக்க போட்டோஸ பாக்குறா. ஒரு ரூபிக் கியூப்ஸ் முழுசா சால்வ் பண்ணி இருக்கு. அதை எடுத்து ஒரு மாதிரி சந்தேகமா பாத்துக்கிட்டு இருக்கா. ஜோகோ போய் குவான் கிட்ட சாரி கேக்குறான். ரொம்ப சாரிப்பா, நான் தான் உன்னை இந்த கேஸ்குள்ள கூட்டிட்டு வந்தேன். உன்னுடைய பாதுகாப்பு என்னோட பொறுப்பு. நான் கொஞ்சம் உன்னோட சேஃப்டி மேல கொஞ்சம் கவனம் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த கில்லரை நான் புடிச்சு கொடுத்துட்டேன். அவ்வளவுதான், என்னோட கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. பக்கத்துல சூடாமணியும் வேற பஃபர் ஃபிஷ் மாதிரி மூஞ்சு புஃப்னு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. இல்ல இது என்னோட தப்பு தான், அசிஸ்டண்டா நான் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. அட ஏமா நீ வேற சும்மா இருமா அப்படின்ற மாதிரி சொல்றானா. வீட்டுல தேட வேண்டியதெல்லாம் தேடி முடிச்சுட்டு அவ்வளவுதான் போலாம் அப்படின்ற மாதிரி ஜோகோ கிளம்புறானா. அப்ப குவான் ஜோகோவை கூப்பிட்டு, இந்த கேஸ்ல சூடாமணியோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே அதிகம். இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேஸோட ரிப்போர்ட் எழுதுவ இல்லையா, அதுல கொஞ்சம் சூடாமணியோட பேரையும் மென்ஷன் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி குவான் சொல்றானா. நீ சொல்லி நான் இல்லன்னு மறுக்கவா முடியும், செஞ்சுதானே ஆகணும். நீ சொல்லிட்ட அப்படின்னா இன்டர்னுக்கு கூட நான் பெரிய இடம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலா தான் அவன் சொல்லிட்டு போறான். அங்க இருந்து எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த வீட்டுல வெயிட் மிஷின் இருக்கிறத அவன் நோட் பண்றான். இந்த குவானும் ஜியானும் அவங்களோட வெயிட்டை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அடிக்கடி, அந்த மிஷின் அங்க இருக்கிறத அவன் நோட் பண்றான். ஒரு மாதிரி சந்தேகமா அதை பார்த்துட்டு தான் அங்க இருந்து கிளம்புறான். ஜோகோ சொன்ன மாதிரியே ரிப்போர்ட்ல சூடாமணியோட பேரையும் சேர்த்துட்டான் போல இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாவே அவளுக்கு பயங்கர மரியாதை. உள்ள வரும்போதே எல்லாரும் அவளுக்கு விஷ் பண்றாங்க. அவளும் பெருமையோட தான் வரா. ஆனா அப்படி வந்தவ ஒரு ரூம் பார்த்ததும் டக்குன்னு நின்னுடுறா. வைஸ் கேப்டன் ஆபீஸ் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு. யாரோட ஆபீஸ் என்ன ஏதுன்னு தெரியல. அவ ஏன் அங்க நிக்கிறான்னு தெரியல. ஒரு மாதிரி தயங்கி அந்த ரூமையே பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஏதோ டெலிவரியான பார்சல் எல்லாம் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு டெலிவரி ரிசிப்ட் ஒன்னு கிடைக்குது. அதுவும் குவானோட பேர்ல. குவானோட வீட்டுல ஏதோ பார்சல் டெலிவரி பண்ணதுக்கான ரிசிப்ட் தான் அது. ஆனா பார்சல் ரிசீவ் பண்ண டைமை பாக்குறா. அந்த டைம்ல ஆக்சுவலா குவான் சூடாமணி கூட தான் இருந்திருக்கான். கேப்டன் இந்த சமயத்துல நம்ம கூட தானே இருந்தாரு, அப்புறம் எப்படி பார்சல் ரிசீவ் பண்ணிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சூடாமணிக்கு ஒரு சந்தேகம் வருது. இன்னொரு பக்கம் இந்த வாங்க ஒரு 200 ரூபாய் எடுத்துட்டு போய் ஜோகோ முன்னாடி வைக்கிறான். இதுக்கடா இது அப்படின்னு கேக்குறானா. நான் தான் பெட்ல தோத்து போயிட்டேன்ல அதுக்குதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல இவன் ஜோகோ கிட்ட ஒரு பெட் வச்சிருப்பான் இல்லையா, 100 ரூபாய் பெட், நாளைக்கு இந்த சூடாமணி வேலைக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அதுக்கு ஜோகோ 200 ரூபாய் பெட்டு வச்சிருப்பாரு. சூடாமணி கண்டிப்பா வேலைக்கு வருவான்னு சொல்லி. இப்பதான் அவ வேலைக்கு வந்துட்டா இல்லையா, வேலைக்கு வந்ததோட மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் நின்று ரிப்போர்ட்லயுமே அவ பேர் வாங்கிட்டா இல்லையா, அதனாலதான் அந்த 200 ரூபாய் எடுத்து வைக்கிறான். போதும்டா நடிக்காத, காசு எடுத்துட்டு போ, எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்ற மாதிரி ஜோகோ சொன்னதும், ரொம்ப தேங்க்ஸ் பாஸ், நான் உங்களுக்கு லஞ்ச் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பல்ல காமிச்சிட்டு 200 ரூபாய் தூக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஜோகோ ஜியானோட கேஸ் ஃபைல் எடுத்து பாத்துட்டு இருக்கான். அவனோட அந்த ஃபேமிலி மர்டர் கேஸ் ஃபைல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பாத்துட்டு இருக்கான். அப்படி பார்க்கும்போது அதுல 9ஆம் நம்பர் பேஜ்க்கு அப்புறம் 11ஆம் நம்பர் பேஜ் தான் இருக்கு. நடுவுல 10வது பேஜை காணோம். எங்கடா போச்சு, ஏதாவது மாத்தி கீத்தி வச்சுட்டாங்களான்னு சொல்லி அந்த ஃபைல் பூரா செக் பண்ணி பாக்குறான். ஆனா 10ஆம் நம்பர் பேஜ்க்கான பேப்பரையே காணோம். எங்க போச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஜோகோ இங்க யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் குவானோட வீட்டுக்கு போலீஸ் வந்தப்ப அங்க ஜியான் இருந்திருக்க மாட்டான். அவன் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு தெரியலன்னு நம்ம யோசிச்சோம் இல்லையா. ஆக்சுவலா அந்த அபார்ட்மெண்டோட மொட்டை மாடியில தான் போய் தலைமறைவா இருந்திருக்கான். நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இருட்டினதுக்கு அப்புறம் குவான் ஜியானை பாக்குறதுக்காக மொட்டை மாடிக்கு வரான். அங்கதான் அவன் ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்கான். என்னடா எப்படிடா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே வரான். ஏன் ப்ரோ, அந்த கில்லர் யுவான் செத்து போனான் இல்லையா, அது ஒன்னும் கொலான்ற பேர்ல நம்ம கணக்குல வராது இல்ல, அவனா தானே கீழே விழுந்து செத்து போனான் அப்படின்ற மாதிரி இந்த ஜியான் டவுட் கேட்கறான். அது சரி, எதுக்குடா கதவை திறந்து அவனை வீட்டுக்குள்ள விட்ட அப்படின்னு குவான் கேட்கறானா. நான் மட்டும் அவனை உள்ள விடல அப்படின்னா அவன் நம்மளை காட்டி கொடுத்துருப்பான் ப்ரோ, வேற வழி இல்லாம தான் அவனை உள்ள விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ குவான் என்ன பண்றான், அவனுக்கு காலுக்கு கீழே ஒரு செங்கல் இருக்கு. அந்த செங்கலை மெதுவா ஜியான் பக்கமா தள்ளி விட்டு, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ப்ரோ, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, தயவு செஞ்சு உன் உடம்ப பத்திரமா பாத்துக்க ப்ரோ, நான் என்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி செத்துருவோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஜியான் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த கில்லர் கூட சண்டை போட்டப்ப அவன் குவானை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பான். அவன் தலையில அடிபட்டு மயங்கிருப்பான் இல்லையா, அப்போ குவானோட மண்டையில அடிபட்டு இருக்கு. அதே மாதிரி அடி இப்ப ஜியானோட தலையிலையும் பட்டா மட்டும்தானே இவங்களால ஆள் மாறாட்டம் பண்ண முடியும். அதுக்காக தான் செங்கல் எடுத்து கொடுத்துருக்கான் போல இருக்கு. அவன் புலம்பிக்கிட்டே அந்த செங்கல் எடுத்து அவன் மண்டையில அவனே அடிச்சுக்கிறான். அன்னைக்கு நைட் ஆகுது. நைட் ஆனாதான் குவான் பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான் இல்லையா, அவனுக்கு பதிலா இந்த ஜியான் தான் வெளியில வரான். வெளியே வந்ததுமே நேரா பாருக்கு தான் போறான். அங்க போனா ஆட்கள் யாருமே இல்ல. அங்க வேலை பாக்குற ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கா. இவன் பாட்டுக்கு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிட்டு அங்க போய் உட்காந்துக்கிறான். அப்போ அங்க டாக்டர் யானா வராங்க. இவனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. குவான்னு நினைச்சு வந்தாங்களா இல்ல ஜியான்னு நினைச்சு வந்தாங்களான்னு தான் தெரியல.
அப்படியே கட் பண்ணி இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கேப்டன் ஜோகோவை தான் காமிக்கிறாங்க. ஜியானோட கேஸ் ஃபைல்ல இருந்து அந்த 10ஆம் நம்பர் பேஜ் மட்டும் காணாம போச்சு இல்லையா, அத பத்தி வாங் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க போச்சு, எப்படி போச்சு, யார் எடுத்தாங்கன்னு தெரியல, காணாம போச்சு அப்படின்ற மாதிரி ஜோகோ சொல்லிக்கிட்டு இருக்கான். வாங்கோட சந்தேகம் முதல்ல குவான் மேலதான் போகுது. ஒருவேளை கேப்டன் குவான் தான் நமக்கு கேஸ்ல ஹெல்ப் பண்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்தவரு அப்படியே நைஸா உங்க ரூம்குள்ளேயும் வந்து பேப்பரை திருடிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் சொல்றான். இல்லடா, குவான்லாம் இந்த வேலையை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவனுக்கு போட்டோகிராஃபி மெமரி, கண்ணு பாக்குறத மூளை பதிய வச்சுக்கும். அப்படி இருக்கும்போது அவன் எதுக்காக பேப்பர்லாம் திருட போறான்? அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பேப்பரை வச்சு எல்லாம் அவன் தம்பி நிரபராதின்னு அவனால நிரூபிக்க முடியாது. அதுவும் இல்லாம நான் தான் டீலிங் போட்டிருக்கேனே, கேஸ் ஃபைல எப்படி இருந்தாலும் அவனுக்கு நான் காமிக்க தான் போறேன். அப்படி இருக்கும்போது அவன் எதுக்காக அந்த பேப்பரை திருட போறான்? கண்டிப்பா இது குவான் பார்த்த வேலை இல்ல அப்படின்ற மாதிரி தான் ஜோகோ சொல்றான். கேப்டன் குவான் இந்த வேலையை செய்யல அப்படின்னா டாக்டர் யானா இதை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜோகோவுக்குமே டாக்டர் யானா மேலதான் சந்தேகம் இருக்கு. நாளையில இருந்து டாக்டர் யானா மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, அவங்களோட போனை டேப் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்ற மாதிரி ஜோகோ சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் ஓகே தான். நம்ம வைஸ் கேப்டன் லியோ சீக்கிரமா திரும்ப வர போறாராம். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாங்க சொல்றான். நம்ம சோடாமணி கூட யாரோ வைஸ் கேப்டனோட ரூமை பார்த்துட்டு ஒரு மாதிரி தயங்கி தயங்கி நின்னுட்டு இருந்தா இல்லையா, அந்த வைஸ் கேப்டனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது யாரு என்னன்னு தெரியல. இங்க டாக்டர் யானா ஜியானை பாக்குறதுக்காக வந்தா இல்லையா, ஆக்சுவலா அது ஜியான்னு டாக்டர் யானாக்கு தெரியாது. அவங்க குவான்னு நினைச்சிட்டு தான் வந்திருக்காங்க. குவானுக்கு தான் குடிக்கிற பழக்கமே இல்லையே, இவன் இங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான்ல, இது என்ன புது பழக்கம், எப்பயில இருந்து குடிக்க ஆரம்பிச்ச அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சும்மாதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனும் மழுப்பிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு உண்மை சொல்லு, நிஜமாவே நீ நம்புறியா உன் தம்பி இன்னசென்ட், அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி நீ நம்புறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. அதே கேள்வியை அவன் திருப்பி கேக்குறான், நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு. 100% நம்புறேன். கண்டிப்பா ஜியான் கொலை பண்ற ஆள்லாம் கிடையாது. சரி, அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பா அவன் உன்னை கான்டாக்ட் பண்ணிருப்பான். உன்னை கான்டாக்ட் பண்ணாமலாம் அவன் இருக்கவே மாட்டான். அவன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி டாக்டர் யானா கேக்குறாங்க. அவன் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் இல்ல, அவன் எங்க இருக்கான்னு தெரியல. மேபி அவனோட ப்ராப்ளம் அவனே தனியா சால்வ் பண்ணிக்கலாம் நினைச்சிட்டான் போல இருக்கு. சால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பட்டும் படாம பேசுறான். அதாவது தம்பி மேல அக்கறையே இல்லாத மாதிரி பேசுறானா. இதனால டாக்டர் யானாவுக்கு கோவம் வந்துருது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இது எல்லாமே அந்த பார்ல வேலை பார்த்த பொண்ணு ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருந்தவ டாக்டர் யானா அங்க இருந்து போனதும், என்ன சார் உங்க கேர்ள் ஃபிரெண்ட் கோச்சிட்டு போறாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாளா. பில்ல குடுமா அப்படின்னு சொல்லிட்டு பில்ல வாங்கி செட்டில் பண்ணிட்டு இவன் அங்க இருந்து வெளியில வரான். வெளியில வரும்போது எதிர்த்தாப்புல ஒரு தொப்பிக்காரன் வரான். அவன் மேல போய் இந்த ஜியான் இடிச்சிடுறான். ஏன்டா உனக்கு அறிவு இல்ல, பாத்து போக மாட்டே அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இந்த தொப்பிக்காரன் நிமிந்து பார்த்தவன் ஜியானோட முகத்தை பார்த்துதான் அவனுக்கு கோவம் சுருன்னு ஏறுது. டேய் நீயாடா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜியானோட சட்டையை பிடிச்சிட்டு அவன் பாருக்குள்ளேயே இழுத்துட்டு போறான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில எங்கேயோ ஒரு ரோட்ல நடுத்தெருல ஒரு டெட் பாடி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஜோகோ அவன் டீமோட அங்க வந்திருக்கான். டாக்டர் யானாவுமே வந்திருக்காங்க எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்காக. டெட் பாடி குப்புற கிடக்கிறதுனால யாரு என்னன்னு தெரியல. டெட் பாடியை திருப்பி பாக்குறாங்க. முதல் நாள் ராத்திரி ஜியான் கூட பார்ல ஒருத்தன் சண்டை போட்டான் இல்லையா, அவன் தான் இங்க செத்து கிடக்குறான். ஆனா இவனை ஜோகோவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவனா அப்படின்ற மாதிரி தான் பாக்குறான். ஏன் உங்களுக்கு இவனை தெரியுமா அப்படின்னு டாக்டர் யானா கேக்குறாங்களா. தெரியும் மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். கரெக்டா அந்த சமயத்துல நம்ம கேப்டன் குவானும் சூடாமணியும் அந்த இடத்துக்கு வராங்க. குவானுக்குமே அந்த செத்து போனவனை தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு என்னாச்சு, இவன் ஏன் இங்க செத்து கிடக்குறான், இவன் எப்ப ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனா அப்படின்ற மாதிரி கேக்குறான். உனக்கும் இவனை தெரியுமாப்பா அப்படின்னு யானா கேக்குறாளா. இவன் பேரு வே, இவன் ஒரு கேங்ஸ்டரா இருக்கான். அவன் ஒரு கேங்க சேர்த்துக்கிட்டு நிறைய கிரைம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அதனால இவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போனான். இவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இவனோட அம்மா செத்து போயிட்டாங்க. இவனோட பொண்டாட்டியுமே இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு பொண்ணையும் கூப்பிட்டு ஊரை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி குவான் சொல்றானா. உனக்கு இவனை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, க்ளோஸ் ஃப்ரெண்டோ அப்படின்ற மாதிரி யானா கேக்குறாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, இவனை நாங்க 2 பேர் தான் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கே அனுப்பி வச்சோம் அப்படின்ற மாதிரி ஜோகோ சொல்றான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க 2 பேரும் பார்ட்னரா வேலை பார்த்தாங்க இல்லையா, அப்ப இந்த கேங்ஸ்டரை இவங்க 2 பேர் தான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு. அப்படின்னா முதல் நாள் ராத்திரி மேபி இவன் ஜியானை பார்த்துட்டு குவான்னு நினைச்சிட்டு கூட சண்டை போட்டிருக்கலாம். இவனாலதான் நம்ம ஜெயிலுக்கு போனோம், இவனாலதான் நம்ம அம்மா செத்து போயிட்டாங்க, இவனாலதான் நம்ம பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற காரணத்தினால மேபி இவன் சண்டை போட்டிருக்கலாம். இவன் நேத்து தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கான், இன்னைக்கு யாரையும் இவனை கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அவன் உடம்புல ஏகப்பட்ட கத்தியால கிழிச்ச காயங்கள் இருக்கு. நிறைய தடவை கத்தியால கிழிச்சிருக்காங்க, நிறைய தடவை கத்தியால குத்தி இருக்காங்க. அவனோட முகத்தையுமே நிறைய அடிச்சு உடைச்சிருக்காங்க. சோ டார்ச்சர் நிறைய பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஒருத்தர் டார்ச்சர் பண்ணாங்களா இல்ல நிறைய பேர் சேர்ந்து பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா அவன் உடம்புல நிறைய கத்தி குத்து இருக்கு. அது ஒரு கத்தியா பல கத்தியான்னு தெரியல, அதை அட்டாப்சி பண்ணாதான் தெரியும். இந்த பாடியோட ரைகர் மோட்டிஸை வச்சு பார்க்கும்போது, அதாவது இந்த செத்து போனதுக்கு அப்புறம் பாடி விரைச்சு போகும் இல்லையா, அதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு விடிய காலம் 2 மணிக்கு தான் இவன் செத்து போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி யானா அவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கேங்ஸ்டரோட மர்டர் கேஸை நம்ம ஜோகோவும் குவானும் சேர்ந்து விசாரிக்க போறாங்க. ஜோகோ குவானை பார்த்து கேக்குறான், குவான் வாய நம்ம அப்படியே ஒரு வாக் போய்கிட்டு நம்மளுடைய பழைய மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சார் நானு அப்படின்னு சூடாமணி கேக்குறா. அதனால என்னமா நீயும் கூட வா, 3 பேரா சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி போறாங்க. யாரோ யோகிங்கிற ஒரு லோன் ஷார்க்க பாக்குறதுக்காக தான் போறாங்க. ஜோகோ போய் அந்த யோகியோட காலரை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வரான். இந்த யோகி முன்னாடி அந்த கேங்ஸ்டரோட கேங்ல தான் இருந்திருப்பான் போல இருக்கு. அந்த ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இவன் கந்து வட்டிக்கு விடுற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான் போல. ஜோகோ பிடிச்சிட்டு மிரட்டிட்டு இருக்காரு, நான் தான்
தான் உன்னை அப்பவே சொன்னல கந்து வெட்டி விடுற வேலையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி, என்ன ஜெயில் எப்படி இருக்குன்னு மறந்து போச்சா, திருப்பி அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு மிரட்டுறாரா. சத்தியமா அந்த வேலையெல்லாம் நான் பார்க்கல சார், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்தேன் சார் அப்படின்னு சொல்லி அவன் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். சரி உன்னோட பாஸ் நேத்து ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டான், அது தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்களா. தெரியுமாவா, நேத்து அவர் ஜெயில போய் பிக்கப் பண்ணதே நான் தான், அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து லஞ்ச் கூட சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்றான். எங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா, வீட்டுல தான் சார், என்னோட வீட்டுல அப்படின்னு சொல்றான். அப்புறம் அப்புறம் என்ன, நான் அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். யாரு நீயே அப்படின்னு ஜோகோ கேக்குறாரா. சத்தியமா நான் தான் சார் கொடுத்தேன், என்ன இருந்தாலும் அவர் என்னோட பாஸ் இல்லையா, இவ்வளவு வருஷமா ஜெயில இருந்துட்டு வந்திருக்காரு, அவர் கையில காசு இருக்காது இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் அவர் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு இல்லையா, அதனாலதான் ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அப்புறம் என்ன, நான் காசு கொடுத்ததும் சாப்பாட்டை கூட பாதியிலேயே விட்டுட்டு அவசர அவசரமா எங்கே கிளம்பி போயிட்டாரு, அவசர அவசரமா போனதுனால எங்க போறாருன்னு கூட நான் கேட்கல, விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அப்புறம் அப்புறம்னா அவ்வளவுதான் சார், அதுக்கு மேலாம் ஒன்னும் இல்ல சார், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். ஜோகோவும் குவானும் மாத்தி மாத்தி முகத்தை பாத்துக்கிறாங்க, சைலண்டாவே இருக்காங்க. உடனே சூடாமணி கேக்குறா, சரி நேத்து ராத்திரி உன்னோட பாஸ் எங்க இருந்தான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அது எப்படி எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச அவர் என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனார் இல்லையா, யாராவது பொண்ணுங்களை பாக்குறதுக்காக தான் போயிருப்பாரு, ரொம்ப வருஷமா ஜெயில இருந்துட்டு வந்திருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். போது நிறுத்துடா, ஏதாவது நாங்க இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லி கால் பண்ணா ஒழுங்கா வந்து பதில் சொல்ற, தேவையில்லாம கந்து வெட்டி விட்டுற வேலையெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டு 3 பேரும் திரும்ப போறாங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இந்த வாங்க என்ன பண்றான், நேரா அட்டாப்சி பண்ற இடத்துக்கே போய் நம்ம யானா கிட்ட கேக்குறான். அப்புறம் கேஸ்ல என்ன அப்டேட் அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதாவது அந்த கேங்ஸ்டரோட டெட் பாடியை அட்டாப்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பத்தி தான் கேக்குறான். ஏன் உன்னோட கேப்டன் ஜோகோ வரலையா அப்படின்ற மாதிரி யானா கேக்குறாங்களா. அவரு கேப்டன் குவானோட சேர்ந்து யாரையோ விசாரிக்கிறதுக்காக போயிருக்காரு, நீங்க சொல்லுங்க கேஸ்ல என்ன அப்டேட் அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறானா. வெளியே ஏதோ சத்தம் கேக்குது, என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி யானா கேக்குறாங்களா. அதுவா, அசிஸ்டன்ட் கேப்டன் லியோ இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டாரு, அதான் சத்தம் அப்படின்னு சொல்றான். அது சரி, இந்த விஷயம் உன் கேப்டனுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. தெரியாதே, சொல்லலையா நீயே, ஒருவேளை உன் கேப்டன் பக்கத்துல குவான் இருக்கிறது இந்த அசிஸ்டன்ட் கேப்டன் லியோக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி யானா கேக்குறாங்களா. ஐயோ அதை நான் மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கான். இந்த அசிஸ்டன்ட் கேப்டன் லியோவுக்கும் குவானுக்கும் ஏதோ பஞ்சாயத்து இருக்கும் போல இருக்கு, அது என்னன்னு தான் தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஜோகோவோட டீம்ல டெக்னிக்கல் டீமுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்து சேர்றா, அவ டிரான்ஸ்பர் ஆகி வந்திருப்பா போல இருக்கு. அந்த பொண்ணோட பேரு ஜாரா. ஆக்சுவலா நம்ம சூடாமணி வாங்கி இவங்க எல்லாம் ஃபீல்டுல போய் வேலை பாக்குறவங்க, ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் லைன் இன்வெஸ்டிகேட்டர் இவங்கெல்லாம். ஒரு கிரைம் நடக்கும் போது நேரா அங்க போய் அங்க இருக்கிற எவிடன்ஸ் கலெக்ட் பண்றது, அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்றவங்க தான் இந்த ஃப்ரண்ட் லைன் இன்வெஸ்டிகேட்டர். இந்த டெக்னிக்கல் டீம்ங்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பாங்க, கிடைச்ச எவிடன்ஸ் அனலைஸ் பண்றது, சிசிடிவி ஃபுட்டேஜ் அனலைஸ் பண்றது, இந்த வேலையெல்லாம் பாக்குறவங்க தான் இந்த டெக்னிக்கல் டீம். இந்த டெக்னிக்கல் டீமுக்கு ஜாரா அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காங்க. இவங்க ரொம்ப டேலண்டான ஆளா, நிறைய சீரியல் கில்லர் கேஸ், ரேப் கேஸ் இதெல்லாம் ரொம்ப அழகா சால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜோகோ அந்த டெக்னிக்கல் டீம் கிட்ட போய் ஜாராவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம சூடாமணி குடுகுடுன்னு ஓடி வர நம்ம ஜோகோவை கூப்பிடுறதுக்காக தான். அவ வந்தவ ஜாராவை பார்த்துட்டு, அக்கா நீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆனா இந்த சாரா சீனியர். சூடாமணிக்கு சாரா இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம், நீங்க இங்க வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவ சந்தோஷப்பட்டு இருக்கா. சாராவுமே சூடாமணியை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி தான் தெரியுது. அட்டாப்சி ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்க, வாங்க சார் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோகோ அங்க இருந்து கூட்டிட்டு போறா. நம்ம யானா அட்டாப்சி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டு இருக்கா. ஜோகோ, குவான், சூடாமணி 3 பேர் தான் அங்க வந்திருக்காங்க. இந்த கேங்ஸ்டரை கத்தியை வச்சு அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அவனை நல்லாவே அடிச்சிருக்காங்க. அடிச்ச காயம் நிறையவே இருக்கு. அவன் உடம்புல, தோள்பட்டையில, நெஞ்சிலன்னு நிறைய இடங்கள்ல கையால குத்துன மாதிரி அடையாளங்கள் நிறைய இருக்கு, காயமும் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவனை கத்தியால அட்டாக் பண்ணிருக்காங்க. 35 வெட்டு காயம் அவன் உடம்புல முழுக்க இருக்குது, எல்லா இடத்துலயுமே இருக்கு. அந்த 35 வெட்டு காயத்துல 34 வெட்டு காயம் மேலோட்டமா தான் இருக்கு, ஆழமா இல்ல. கடைசியா குத்துன ஒரே ஒரு கத்தி குத்து மட்டும் ஆழமா இறங்கி இருக்கு, அதனாலதான் அவனோட உயிரே போயிருக்கு. அந்த கடைசி 35வது கத்தி குத்துமே லெப்ட் சைடு செஸ்ட்ல குத்தி இருக்காங்க. அது லங்ஸ தொலைச்சிட்டு போய் இதயத்தை அட்டாக் பண்ணிருக்கு. அந்த அளவுக்கு ஆழமா இறங்கி இருக்கு. 3 சென்டிமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய ஒரு கத்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் யானா சொல்றாங்க. ஆனா இவனை கத்தியால குத்துறதுக்கு முன்னாடி இவனை அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த அடிச்ச காயங்கள்ல இவனுக்கு நிறைய பெயின்ஃபுல்லான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா அது ரொம்ப சீரியஸான இன்ஜுரி எல்லாம் இல்ல, சும்மா சாதாரணமா சண்டை போட்டுக்கிட்டா எப்படி அடிபடும் அந்த மாதிரி தான் அடிபட்டிருக்கு. இந்த கத்தி குத்து மட்டும்தான் சீரியஸான இன்ஜுரியா இருக்கு, அதனாலதான் உயிர் போயிருக்கு. மத்த 34 வெட்டு மேலோட்டமா வெட்டியிருக்காங்க இல்லையா, அதுல எதுவுமே அவன் உடம்புல இருக்க ஆர்கான்ஸை டேமேஜ் பண்ணவே இல்ல, நரம்ப மட்டும் டேமேஜ் பண்ணிருக்கு, ரத்தம் நிறைய வெளியே போற மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் யானா சொல்றாங்க. அப்ப ஜோவோ குவானை கவனிக்கிறான். அவன் எதையுமே கண்டுக்காத மாதிரி நின்னுட்டு இருக்கான். நார்மலா அட்டாப்சி பண்ற இடத்துக்கு வந்தா இவனே போய் டெட் பாடி எல்லாம் செக் பண்ணுவான் இல்லையா, அவன் எங்கேயோ பாத்துட்டு நின்னுட்டு இருக்கான், கண்டுக்கவே இல்ல. இவன் வந்து இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறான் அப்படின்றது ஜோகோக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அந்த யோகியை விசாரிச்சப்பவுமே அவன் அமைதியா தான் நின்னுட்டு இருந்திருப்பான். கொஞ்சம் வெளியில வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு குவானை வெளியில கூட்டிட்டு போய், என்ன விஷயம், இந்த கேஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா, இதை சால்வ் பண்ணணும் இல்லையா, நீ கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை உனக்குள்ளேயே வச்சுக்கிற, வெளியில சொல்ல மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறானா. நாம ஒரு டீலிங் போட்டுக்கிட்டோம் ஞாபகம் இருக்கா,
என் தம்பியோட கேஸ் ஃபைல நீ எனக்கு காமிக்கிறேன்னு சொன்ன, எப்ப காமிப்ப அப்படின்ற மாதிரி குவான் கேக்குறான். காமிக்கிறேன்ப்பா, இப்போ இந்த கேஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா, இதை நம்ம சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேனே, இது ஒன்னும் காம்ப்ளிகேட்டடான கேஸ் இல்ல, ரொம்ப சிம்பிளான கேஸ் தான், சீக்கிரம் முடிஞ்சிரும், இதை முடிச்சிட்டு நம்ம அந்த பாக்கலாமே அப்படின்ற மாதிரி ஜோகோ சொல்றான். நீ நினைக்கிற அளவுக்கு இந்த கேஸ் ஒன்னும் சிம்பிள் கிடையாது, இது காம்ப்ளிகேட்டடான கேஸ் தான், நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி எனக்கு என் தம்பியோட கேஸ் ஃபைல காமி அப்படின்ற மாதிரி குவான் சொல்றான். சரி காமிக்கிறேன், முதல்ல இந்த கேஸ்ல பிரீஃபிங் ஏதாவது முடிப்போம், அதுக்கப்புறம் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மறுபடியும் அந்த அட்டாப்சி லேபுக்குள்ள போறாங்க. இந்த தடவை குவான் கேஸ்ல இன்வால்வ் ஆகி கேள்வி எல்லாம் கேட்கறான். யானா கிட்ட கேட்கறான், இவன் உடம்புல 2 விதமான கத்தி குத்து இருக்கு இல்லையா, முதல் 34 ஒரு மாதிரியும் அடுத்த கடைசியா 35வது வேற மாதிரியும், இது ரெண்டுமே வேற வேற கத்தியை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிதானே அப்படின்னு கேட்கறான். ஆமா, ரெண்டும் வேற விதமான கத்தி தான். அந்த முதல் 34 வெட்டுக்காயமுமே ஒரு பக்கம் மட்டும் ஷார்ப்னஸ் இருக்கிற கிச்சன் நைஃப் மாதிரியான வெப்பனை தான் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கடைசி 35வது மட்டும் இந்த ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, 2 பக்கம் ஷார்ப்னஸ் இருக்க டேகர் மாதிரியான மர்டர் வெப்பனை தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை யானா சொல்றா. ஆனா இங்க 2 விதமான வெப்பன் யூஸ் பண்ணிருந்தாலும் ரெண்டையுமே வலது கை பழக்கம் இருக்கிற ஆள் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ மேபி ஒரே கில்லர் 2 விதமான கத்தியை யூஸ் பண்ணி அவன் குத்தி கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யானா சொல்றா. ஆனா குவான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அந்த முதல் 34 வெட்டுக்காயமும் உடம்புல ஆபத்தான பகுதி எதையும் டச் பண்ணவே இல்ல, மேலோட்டமா தான் கட் பண்ணிருக்கான், ரத்தம் மட்டும் தான் வெளியில போற மாதிரி கட் பண்ணிருக்கான். ஆனா அந்த கடைசி 35வது காயம் மட்டும் ஒரே குத்துல உடம்புல 2 ஆர்கன் அவன் டேமேஜ் பண்ணிருக்கான். அப்ப கண்டிப்பா இது ரெண்டையுமே வேற வேற ஆளுங்க தான் பண்ணிருக்காங்க. 2 வேற விதமான காயம், 2 வேற விதமான கத்தி, 2 வேற விதமான மர்டர்ஸ், 2 வேற வேற மர்டர் மோட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி குவான் சொல்றான். அப்படின்னா இந்த கேஸ்ல 2 கில்லர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஜோகோ கேக்குறானா. குவானும் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றான். யானா அப்ப சொல்றா, அந்த கடைசியா அந்த 35வது கத்தி குத்து அவன் குத்துனதுக்கு அப்புறம் உடம்புக்குள்ளேயே கத்திய வச்சு ட்விஸ்ட் பண்ணிருக்கான், அதனால காயமும் ஆழமா இறங்கிருக்கு, கத்தியும் அந்த ஆர்கனுக்குள்ள ஆழமா இறங்கிருக்கு அப்படின்ற மாதிரி யானா சொல்றா. உடனே சூடாமணி கேக்குறா, இந்த கத்தி குத்தெல்லாம் படுறதுக்கு முன்னாடி அவன் உடம்புல அடி வாங்கின காயம்லாம் இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு குவான் தான் பதில் சொல்றான், இவன் 2 கில்லரை மீட் பண்ணிருக்கான், அந்த 2 கில்லரை மீட் பண்றதுக்கு முன்னாடி யார் கூடயே சண்டை போட்டிருக்கான், மேபி அந்த சண்டை குடிக்கிற இடத்துல நடந்திருக்கலாம், மேபி குடிச்சிட்டு யார் கூடயாவது இவன் சண்டை போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் குவான் சொல்றான். அது எப்படி அவன் குடிச்சிட்டு தான் சண்டை போட்டான்னு நீங்க சொல்ல முடியும், நம்ம தான் இன்னும் பிளட் டெஸ்டே பண்ணலையே, பிளட் டெஸ்ட் பண்ணாதானே அவன் குடிச்சானா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு சூடாமணி சொல்றாளா. அதுக்கு உடனே யானா இருந்துட்டு, நீ சொல்றது கரெக்ட் தாமா, பிளட் டெஸ்ட் பண்ணாதான் அவன் குடிச்சானா இல்லையான்னு தெரியும், ஆனா இந்த லேபுக்குள்ள நீ வரும்போதே உனக்கு ஆல்கஹால் ஸ்மெல் வரலையா, அதை வச்சுதான் அவன் சொல்றான் அப்படின்ற மாதிரி யானா சொல்றாங்க. ஜோகோவும் குவானும் அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல புதுசா ஒரு பொண்ணு வந்து சேர்ந்தா இல்லையா, சாரான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணை பாக்குறதுக்காக தான் போறாங்க. அந்த பொண்ணோட வேலையை கேஸோட ரிப்போர்ட்டை ரெடி பண்றது தான் போல இருக்கு, எவிடன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி, இது வரைக்கும் இந்த கேஸ்ல கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி அவ ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி குவான் கிட்ட கொடுக்குறா. அவனும் பார்த்துட்டு ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்கறா, அவளும் பதில் சொல்றா. யார் இந்த பொண்ணு புதுசா அப்படின்னு கேட்கறான். ஆமாப்பா, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியில போறாங்க. நேரா ஜோகோவோட ஆபீஸ்க்கு தான் அவன் கூட்டிட்டு போறான். ஏன்னா அவன் ப்ராமிஸ் பண்ணியிருந்தான் இல்லையா, ஜியானோட கேஸ் ஃபைல காமிக்கிறேன்னு சொல்லி, அதுக்காக தான் கூட்டிட்டு போறான். உனக்கு 15 நிமிஷம் தான் டைம் தருவேன், அதுக்குள்ள நீ ஃபைல பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். எனக்கு 10 நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனும் வரான். ஆபீஸ் கிட்ட போகும்போதே ஜோகோவோட ஆபீஸ் ரூம்குள்ள யாரோ சண்டை போட்டுக்கிற சத்தம் கேக்குது. என்னோட ஆபீஸ்க்குள்ள யாரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோகோ வேகமா போய் பாக்குறான். இந்த வாங்கு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் கூட சொல்லிட்டு இருந்தாலே அசிஸ்டன்ட் கேப்டன் லியோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவர் ஏதோ பிடிவாதம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு, இவன் தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜோகோ அப்ப கேஷுவலா உள்ள போற மாதிரி போறான். வாப்பா லியோ, எப்ப வந்த, போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே உள்ள போறான். பின்னாடியே குவான் வரத அந்த லியோவும் பாக்குறான். ஆனா லியோவோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல, ஏன்னா அவனுக்கு குவானை பிடிக்காது போல இருக்கு. ஆனா அதை அவன் வார்த்தையில காமிச்சிக்கல. வாங்க மிஸ்டர் குவான், நீங்க இங்க கன்சல்டன்டா ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஏதோ கேஸ் எல்லாம் கூட சால்வ் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றானா. அப்போ அந்த லியோவோட கையில ஜியானோட கேஸ் ஃபைல் இருக்கிறதை குவான் நோட் பண்றான். இல்ல சார் பரவாயில்ல, நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜோகோவை பார்த்து, நான் கான்ஃபரன்ஸ் ரூம்ல வெயிட் பண்றேன், வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த லியோ ஜோகோ கிட்ட சண்டைக்கு போறான். எதுக்காக நீ குவானை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள விட்ட, உனக்கு தெரியாதா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவனை டிஸ்மிஸ் பண்ணிருக்கு, அவன் பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்தானா இந்த கேஸ் ஃபைல அவன் திருடிட மாட்டானா, எதுக்காக நீ கன்சல்டன்டா அவன் அப்பாயிண்ட் பண்ண அப்படின்ற மாதிரி அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கு உடனே ஜோகோ இருந்துட்டு, இந்த கேஸ் ஃபைல திருடுறதுக்காகலாம் குவான் இங்க வரல, அவன் அப்படி பண்ற ஆளும் இல்ல, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் குவானை டிஸ்மிஸ் பண்ணல, அவனே வாலண்டியரா வேலையை விட்டு போயிருக்கான். அவனோட தம்பி ஒரு வாண்டட் கிரிமினல் தெரிஞ்சதும் அவனை பத்தி தப்பாலாம் பேசாதீங்க, அவன் பல வருஷம் எனக்கு டீம் லீடரா இருந்திருக்கான், எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும், அவனுக்கும் இங்க இருக்கிறவங்கள பத்தி நல்லாவே தெரியும், இந்த கேஸ் ஃபைல் காணாம போயிட்டா முதல்ல அவனை தான் நம்ம சந்தேகப்படுவோங்கிறது அவனுக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது அவன் எதுக்காக இந்த கேஸ் ஃபைல திருட போறான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே கேஸை சால்வ் பண்றதுல நம்பர் 1 குவான் தாங்கிறது உங்களுக்குமே நல்லா தெரியும், அதனாலதான் அவனை நான் கன்சல்டன்டா ரெக்கமெண்ட் பண்ண, மேலிடமும் அது ஒத்துக்கிட்டாங்க, கேஸை சீக்கிரமா சால்வ் பண்ணா நிறைய உயிரை காப்பாத்தலாம் சார், அதுக்காக தான் அவனை சேர்த்துக்கிட்டேன், வேற எந்த உள்நோக்கமும் இல்ல அப்படின்ற மாதிரி ஜோகோ சொல்றான். ஆனா இந்த லியோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராவே இல்ல. சரி இருந்துட்டு போகட்டும், அவன் இங்க இருந்து போற வரைக்கும் இந்த கேஸ் ஃபைல் என்கிட்டயே இருக்கட்டும், நான் இதை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அந்த கேஸ் ஃபைல் எடுத்து வச்சுக்கிறானா. தாராளமா வச்சுக்கோங்க,
கேஸையும் நீங்களே விசாரிங்க, கிரிமினல் யாருங்கிறதையும் கண்டுபிடிங்க, அந்த ஜியான் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு நீங்களே அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க மட்டும் அந்த ஜியானை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட போஸ்டிங்கையும் என்னோட போஸ்டிங்கையும் நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதாவது நான் அசிஸ்டன்ட் கேப்டன் ஆயிடுறேன், நீங்க கேப்டன் ஆயிடுங்க அப்படின்னு சொல்றான். அவர் பார்த்து முறைச்சிட்டு அங்க இருந்து போறாரா. ஒரு நிமிஷம் மிஸ்டர் லியோ, நீங்க என்னை விட வயசுல பெரியவர் அப்படிங்கறதுனால தான் உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க நான் தான் கேப்டன்ங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. நீங்க வெறும் அசிஸ்டன்ட் கேப்டன் மட்டும்தான். சோ நீங்க என்ன அட்ரஸ் பண்ணும்போது வெறுமனே ஜோகோன்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. மரியாதையா கேப்டன் ஜோகோன்னு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அவர் ஒரு மாதிரி முறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜோகோ கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போறான். இந்த கேங்ஸ்டரோட கேஸ்க்காக பிரீஃபிங் பண்றதுக்கு டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் அங்க கூடி இருக்காங்க. ஜோகோ, குவான், சூடாமணி எல்லாருமே அங்க இருக்காங்க. குவான் தான் பிரீஃபிங் பண்ண போறான். ஆனா குவான் ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்திருக்கான். ஜோகோ கிட்ட வந்து ரகசியமா கேக்குறான், நீ எதுவும் என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லப்பா, நான் எதுக்கும் உன்னை ஏமாத்த போறேன் அப்படின்னு ஜோகோ சொல்றானா. அந்த கேஸ் ஃபைல லியோ எடுத்துட்டு போயிட்டான் தானே, அப்புறம் எப்படி நீ எனக்கு அந்த கேஸ் ஃபைல கொடுப்ப அப்படின்னு கேக்குறான். நான் எப்படியாவது அந்த கேஸ் ஃபைல திரும்ப எடுத்துடுறேன். நான் கொடுத்த ப்ராமிஸ கண்டிப்பா காப்பாத்துவேன். நான் கண்டிப்பா உனக்கு அந்த கேஸ் ஃபைல காமிப்பேன். நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கப்புறம் பிரீஃபிங் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் இந்த கேஸ்ல அவங்க கண்டுபிடிச்சது அட்டாப்சி ரிப்போர்ட். இதை பத்தி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த லியோ ஜியானோட கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வந்தான் இல்லையா, அவன் அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா முன்னாடியே ஜோகோவும் வாங்கும் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்கல்ல, இந்த கேஸ் ஃபைல்ல பேஜ் நம்பர் 10 மிஸ் ஆகுது, அது மட்டும் லியோக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லி. ஆனா இப்போ அங்க பேஜ் நம்பர் 10 இருக்கு. மேபி இவங்க தான் ஃபேக்கா ஏதோ ஒரு பேஜை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க போல இருக்கு. சோ ஒரு பேஜ் மிஸ் ஆயிடுச்சுங்கிற விஷயம் இந்த லியோவுக்கு தெரியவே இல்லை. அவன் பாட்டு கேஸ் ஃபைல பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த எபிசோட்